தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேற? நான் அதை பற்றி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா, நீங்கள் அவ்வளோ நல்லவனுங்களாம் கிடையாது. இதுக்கு அரசாங்கம் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 18 வயசு கீழே இருக்கிற பிள்ளையை தொட்டால் போக்சோல உள்ள போயிடுவோம், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆயுள் தண்டனை கிடைக்கும், இல்லை அப்படின்னா உச்சபட்சமாக மரண தண்டனை கிடைக்கும். எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது. இப்படி தேவைப்படுறதுனால தான் சொந்த பிள்ளையவே அப்போ ரேப் பண்ணிட்டான்ற நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. தங்கச்சி முறையில் இருக்கிற பிள்ளைய, தங்கச்சின்னு கூப்பிட்ட பிள்ளைய, தங்கச்சியை, இந்த மாதிரிலாம் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கோம். அப்போ இப்படி தனி மனித ஒழுக்கம் கெட்டுறதுக்கு யார் தான் காரணம்? இங்கே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு முகமூடி போட்டுட்டு சில எச்ச நாய்ங்க சுத்துறானுங்க. அவனுங்க கண்டென்ட் போட்டு லைக் வாங்குறதுக்கும் ஃபாலோவர்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கு மூலமா ப்ரமோஷன் வாங்குறதுக்கும் அக்கா ஆன்டின்ற வார்த்தை எல்லாமே ஆபாசமான வார்த்தையாக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு லவ்வர்ஸ் வந்து ஒன்னா இருந்த வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு லிங்க் வேணும்னா என்னோட பயோல ஆட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னவன்லாம் இப்போ வந்துட்டு இதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்கான். உன்ட்ட லிங்க் வாங்கிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போய் அவன் சட்டிமுட்டி சாமான வளர்க்குவான். பாக்குற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா அவனுக்கு தப்பா தோணாதா? அதுக்கு விதை போட்டு கொடுக்குறது யாரு? முன்னாடி எல்லாம் மீன் பேஜ் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்பெல்லாம் புரிஞ்சவன் பிஸ்தா, லெஜண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட், புரியல ப்ரோ, இது புரியலையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறதுக்கு 4-5 பேர் இருப்பானுங்க. அந்த மீம்ல கூட நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஆனா புரியல ப்ரோ எவனாவது ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருப்பான், அதுக்கு கீழே அவனுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்ற இதுல ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருப்பான் பாருங்க, அப்பதான் புரியும். அப்ப அந்த விஷயத்தை பாக்குறது எல்லாருமே வந்துட்டு அடல்ட்டான பிள்ளைங்க மட்டும் தான் பார்ப்பாங்களா? சின்ன பிள்ளைங்க யாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்ப அவங்க அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடல்ட் கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறது யாரு? ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி என் வீடியோல கூட ஒருத்தன் கமெண்ட்ல வந்து உனக்கு கலாய்க்கிறது நல்லா தான் இருக்கு, அரவாணி தானே நீ அப்படின்னு சொன்னான். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களோட என்ன கம்பேர் பண்றதுனால நான் அவனு குறைஞ்சு போயிடலாம் மாட்டேன். ஆனா உசு 9 அரவாணின்னு கூப்பிட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு ரொம்ப மதிப்புக்குரியதா கூப்பிட வச்சதுக்கு அப்புறமும் கூட நான் மறுபடியும் அவங்களை இப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். நீங்களாம் ஏன்டா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இதுல கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்துங்கடா முதல்ல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்படி ஒரு கேவலமான கமெண்ட் பண்ணவனுக்கு 59 லைக். அப்ப அந்த 59 பேர் அவனோட மனநிலையில இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். பொண்ணுங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி டெய்லி எவ்வளவு பிரச்சனையா உடல் ரீதியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பாக்குற எல்லாருமே சந்தேகனோட தான் பாக்குற மாதிரி இருக்கும். ட்ரெயின்ல ஸ்லீப்பர் சீட் புக் பண்ணி போற இடம் வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட தூங்கிக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷன் பாதி போனோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தூக்கத்துல கூட பொண்ணுங்க கவனத்தோடயே தான் இருக்கணும். ஆனா அவங்க லைஃப்ல பல முறை நிறைய ஜென்டில்மேனே மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணுங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம நம்ம இருந்தோம் அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட லைஃப்ல அவங்க மீட் பண்ண ஒவ்வொரு ஜென்டில்மேனையும் மறக்கவே மாட்டாங்க. பெத்த பிள்ளைய காணான்னு பெத்தவங்க பருத வச்சுட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பிள்ளைய தேடுறது கூட அந்த போலீஸ்க்கு வலிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனைலாம் ரொம்ப சுகமான தண்டனை. 2 நிமிஷத்துல உசுறு போயிடும். புண்ணியம் பண்ணவனுக்குலாம் டக்குன்னு உசுறு போயிடும்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தண்டனை அது. திங்கிற சோத்துக்கும் கழுவுறதுக்கும் அடுத்தவனை எதிர்பார்த்துட்டே உட்காரணும். அந்த மாதிரி தானே கொடுங்க, அடுத்து எவனுமே அதை பண்ண மாட்டான். இது என்னோட கடைசி வீடியோவா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியாவில் வீடியோவே போட மாட்டேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு தற்குறியாவா இருப்பீங்க? நான் இந்த வீடியோல முழுக்க என்னோட ஆதங்கத்தை சொல்லியிருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்பதான் மாற போறோம்னு சொல்லியிருந்தேன். டபுள் மீனிங்ல அசிங்கமா பேசி வீடியோ போடுறது, லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே டைரக்டா உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன்னு சொல்றது, 18+ கமெண்ட் பண்றது, இது எல்லாமே தொடர்ந்துட்டே இருந்தா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாறாது. கிஸ்ஸாவா இருக்கு மச்சான், ஜாயின் அடிடா மச்சான், கூலிப்படுத்துக்கடா இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா தலைமுறையா இது மாறாது, நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாத்திர பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான பொறுப்பு பெத்தவங்ககிட்டயும், அதை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு அரசாங்கத்திட்ட மட்டும் இல்ல, சமூகமான நம்மகிட்டே இருக்கு. இங்க பாக்குற குழந்தை தப்பான வீடியோ பார்த்து வளருது, தப்பான பேச்சை கேட்டு வளருது, தப்பான கமெண்ட் பார்த்து வளருதுன்னா எப்படி அது சரியா வளரும்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சோஷியல் மீடியால நம்ம பாக்குற வீடியோ எல்லாமே நல்ல வீடியோவா மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்து வளர்ற குழந்தை நல்ல குழந்தையா மட்டும்தான் வளரும். உங்க வீட்டு பிள்ளைங்க கிட்ட சோஷியல் மீடியாவை ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நீங்க எங்களால் போயிட்டு வர முடியுமா உங்களால? சோஷியல் மீடியான்னு இல்ல, படங்களுமே அப்படி ஒரு கேடுகட்ட படமா தான் வருது. ஒரு பொண்ணை ஆட வச்சு அதுல ஒரு 40-50 பேர் சுத்தி வேடிக்கை பாக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு அதை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ரசிகர்கள் மத்தியில உருவாக்கி விடுறதே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான். ஏங்க அக்கா ஆன்டில ஆபாசமான வார்த்தையாங்க. ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை கூட ஆன்டின்னு தான் சொல்லுவோம். கூட பிறந்தா மட்டும் அக்கா கிடையாது. அக்கான்னு கூப்பிட்டாலே அக்கா தான். ஆனா நம்ம பாக்குற வீடியோஸ்லயும் படங்கள்லயும் டே மச்சான் அக்காடா ஆன்டிடா ஹா 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 அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பிஜிஎம் போட்டு தற்குறித்தனமான கான்செப்ட் வச்சு உறவுகளை எல்லாத்தையுமே கேவலப்படுத்தி நார்மலைஸ் பண்றதுனால தான் தான் பெத்த புள்ளையும் தான் கூட பிறந்த பிறப்பையும் தான் அப்பம் கூட பிறந்த பிறப்பையும் கேவலமா பாக்குற நிலைமைக்கு ஒரு கேடுகட்ட சமுதாயமா வந்து நிக்குது. அதனாலதான் இந்த மாதிரியான தப்புகள் நடக்கிறத குறைக்கணும்னா நான் பேசினா மட்டும் மாறாது, ஒவ்வொருத்தரும் மனசு வச்சு மாறணும். அப்ப நான் மட்டும்தான் மாறும்னு சொல்லியிருந்தேன். நீ பேசினா மாறாதுன்னா அப்ப விஜயனை பத்தி பேசினா மட்டும் மாறிடுமான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே ஒவ்வொருத்தரும் மாறணும். விஜய் அவர்களுக்கும் அவரோட மனைவிக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்திருந்தா இங்க யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன வீட்டுக்குள்ள விடுங்கன்னு எந்த ஒரு ஆக்டரோட பொண்டாட்டியும் எந்த ஒரு தலைவரோட பொண்டாட்டியும் கேட்கல. ஆனா விஜய் அவரோட பொண்டாட்டி மட்டும் தான் கேக்குறாங்க, என்ன வீட்டுக்குள்ள விடுங்க, என்ன அனுமதிங்கன்னு கேக்குறாங்க. இது பர்சனல் கிடையாது. இதை எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்பதான் தான் பொண்டாட்டியை உள்ள விடணும்ன்ற அக்கறை வரும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு இதை பத்தி யாருமே கேள்வி கேட்காம இருந்து ஒரு பொண்ணை கட்டி கூட்டு வந்து 27 வருஷமா வாழ்ந்துட்டு பிடிக்கலன்னா வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தா நாளைக்கு இது மாதிரி பல பேர் அவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக
அவன் முன்னாடி பிள்ளை வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனாதையா விட்டுட்டு இதனோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவான். நான் அப்போ அந்த வீடியோல 17 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு துண்டு துண்டா வெட்டி கூறு கூறா போட்டிருக்கான். அவனுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ரொம்ப சுலபமான தண்டனை தான். அவனுக்குலாம் கழுவுறதுக்கும் திங்கிறதுக்கும் அடுத்தவன்ட்ட கெஞ்ச விடுங்க, அப்பனாதான் இனிமேல் அந்த மாதிரியான தப்பே நடக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திங்கிற சோத்துக்கும் கழுவுறதுக்கும் அடுத்தவனை எதிர்பார்த்துட்டே உட்காரணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க, அடுத்து எவனுமே அதை பண்ண மாட்டான். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்றதை புரிஞ்சிக்காமலாம் இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் மாறிடுமான்னு கேட்ட அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு அப்ப விஜயனா பத்தி பேசினா மட்டும் மாறிடுமா அப்படின்னு சொல்லி என்ன தப்பா காட்டணுன்றதுக்காக மட்டுமே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் ஜஸ்டிஸ் கேட்கறது அசிங்கமா இருக்கு. எப்பதான் ஜஸ்டிஸ் கேட்கறது நிறுத்த போறோம்? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமலே இருக்கணும்னா முதல்ல நம்ம மாறணும். திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம மாறினா மட்டும்தான் இந்த தப்புகள் எல்லாமே குறைக்கப்படும்.